மறைந்த தேமுதிக நிறுவன தலைவர் விஜயகாந்தின் அரசியல் பணிகளை கௌரவிக்கும் வகையில் அவருக்கு அறிவிக்கப்பட்ட பத்மபூஷன் விருதை அவரது மனைவி பிரேமலதா குடியரசுத் தலைவர் கையால் பெற்றுக்கொண்டாருங்க. கலை இலக்கிய செயல்பாடுகள், அறிவியல் பங்களிப்பு, சமூக சேவை உள்ளிட்ட பல்வேறு துறைகளை சேர்ந்தவர்களுக்கு கௌரவிக்கும் விதமாக பத்மபூஷன் இந்திய அரசால் வழங்கப்படுகின்றதுங்க. பாரத் ரத்னா, பத்ம விபூஷன் அடுத்தது 3வது உயரிய விருதாக பத்மபூஷன் கருதப்படுகின்றதுங்க. இதற்கு முன்பாக சிவாஜி கணேசன், ரஜினிகாந்த் உள்ளிட்ட பல்வேறு கலைஞர்கள் இந்த விருதை பெற்றிருக்காங்க. விஜயகாந்த் சார்பில் அவரது மனைவி பிரேமலதா அவர்கள் விருதை பெற்றுக்கொண்டாருங்க. அப்பொழுது விஜயகாந்தின் நினைவு கூறும் வகையில் சில வினாடிகள் வானத்தை நோக்கினாருங்க. பிறகு விஜயகாந்தின் விரும்பும் அனைவருக்கும் இந்த விருது சமர்ப்பணம்னு கூறினாருங்க. என்னதான் இந்த உலகத்தை விட்டு மறைந்தாலும் நம் உள்ளத்திலிருந்து மறையாத ஒரே தலைவர்னு சொன்னா அது விஜயகாந்த் சார் தாங்க. இன்னும் அவரது மறைவு செய்தியை ஏற்றுக்கொள்ளாத பல 100 கோடி ரசிகர்கள் மத்தியில் நானும் ஒருத்திங்க.